Welcome to XTREMZ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் ERODIAN speedometer display screen protector for Yamaha new FZ version 2 and Fazer. இப்போ நம்ம இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை Yamaha FZ version 2 பைக்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவே நீங்க Fazer பைக் வச்சிருந்தா தாராளமா அந்த வண்டிக்கு இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் நல்ல நீட்டான பேக்கிங்ல இருக்கு. அண்ட் பாக்ஸோட பேக் சைடுல இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் அப்புறம் இது எந்த மாடல் பைக்குக்கு சூட் ஆகும்ன்ற நேமும் மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ்ல இருந்து ப்ராடக்ட் வெளிய எடுத்துடலாம். பாக்ஸ்க்குள்ள வர ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கிளாத், ட்ரை அண்ட் வெட் வைப்ஸ் இருக்குது, அப்புறம் 3 லேயர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் இருக்குது. இப்போ நம்ம சாஃப்ட் கிளாத் எடுத்து மீட்டர் மேலே இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். மீட்டரோட கார்னர் அண்ட் எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டஸ்ட் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். சாஃப்ட் கிளாத் வச்சு தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வெட் வைப்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த நம்பர் 1 வெட் வைப் எடுத்துக்கலாம். ஸோ வெட் வைப் வச்சு துடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க மைன்யூட்டான டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி துடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓட்டுறப்போ எந்த ஒரு பபிள்ஸுமே வராது. நெக்ஸ்ட் நம்ம நம்பர் 2 மென்ஷன் ஆகிருக்க ட்ரை வைப் எடுத்துக்கலாம். ட்ரை வைப் எடுத்து மீட்டர் மேலே இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.xtremz.inல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட அஃபிஷியல் ஆப் XTREMZ.in கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் டெலிவரி டைமை நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரியாத ப்ராடக்ட் ஐடி ஆர் ப்ராடக்ட் நேமை நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அஃபிஷியல் ஆப் XTREMZ.inல நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒர்க்கிங் டேஸ் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் டிஸ்பிளேல தெரியாத மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம XTREMZ.inோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்புறம் எங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி XTREMZல பர்ச்சேஸ் பண்ணவங்க கூகுள் ஃபீட்பேக்கில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங்கை வச்சு எங்களோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் 1 மென்ஷன் ஆகிருக்கா ஃபர்ஸ்ட் லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஃபர்ஸ்ட் லேயர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டருக்கு மேலே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை கரெக்டான பொசிஷனில் வச்சதுக்கப்புறம் கார்னரில் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் நம்ம தேய்ச்சி விட்டால் போதும். ஸோ நம்ம தேய்ச்சி வரது பார்த்திங்கன்னா கையிலையோ இல்லை சாஃப்ட்டில் தேய்ச்சி கூட தேய்ச்சிக்கலாம். இல்லை ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் தாராளமாக அதை யூஸ் பண்ணி கூட தேய்ச்சி விட்டுறலாம். மீட்டர் சுற்றி பபிள்ஸ் இல்லாத மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். ஸோ ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் நம்பர் 2 மென்ஷன் ஆகிருக்க செகண்ட் லேயர் ரிமூவ் பண்ணிடலாம். செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். அவ்வளோதான், இது சிம்பிள் ப்ராசஸ் தான். இதுக்காக நீங்கள் தனியாக போய் ஒர்க் ஷாப்பில் பைக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்களே வீட்டில் ஓனாக இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால மீட்டரோட பிரைட்னஸ் வந்து கம்மியாகிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது போல் ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்தெந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம XTREMZ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் XTREMZ டீம்.